ஏண்டா நைட் ஷிஃப்ட்னு நினைச்சேனேடா உன்னைய தூங்கிட்டு இருக்கியே. தேய்ச்சோடனே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வருதுல்ல, அது கையில் பட்டு அரிக்கும். இவன் வந்து சில்லி ரைஸ் வாங்கியிருக்கான். நான் வந்து பட்டர் சிக்கன் ரைஸ் போல். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி கார்லிக். டைட்டில் கார்டு மட்டும் போறேன். இப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஸ்டேரிங் திருப்புனாதான் வண்டி ஓடும், ஆக்சிலேட்டர் இருக்குன்னா தெரியாது. 6:10 ஒருத்தங்க ஏந்து உட்காந்துருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து சன்ரைஸ் வந்து இங்கே வரும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருந்தால் ஆரிஜின் ஆகும். ஸோ சன்ரைஸ் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க பாருங்களேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் டே 2. காலை 7 6:30 மணிக்கு இவன் போட்டான். ரொம்ப தேங்க்ஸ். சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா ரூம் வாசலில் தான். ரொம்பலாம் எங்கேயும் போகல, எழுந்து வாசலுக்கே ஒன்று. இதுதான் நாங்கள் சொன்ன நேற்றுக்கு ஃபால்ஸ். நான் ஆக்சுவலாக நைட்டு வழியாக தான் அடிச்சு பிடிச்சி பயந்து வந்திருப்போம். சீசன் டைமில் அங்கே நிறைய தண்ணி வரும். இது வந்து ஆஃப் சீசன். டேடி வந்து சன்ரைஸ் ஆகுதுடா, தளபதி சீட் கிரியேட் பண்ணலான்னு ஒன்று எடுத்து அதை என்னன்னு பாருங்க. அப்படி பழத்தில் குதிக்க மியூசிக் ஆன். டேல் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே சன்ரைஸ் எடுத்தேன். ஆமா, தளபதி ஃப்ரம் மீஷோ. ஸோ இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிக்கலாம்லாம் பார்த்தா இங்கே வந்து எல்லாமே ஓப்பன் பாத்ரூமா. பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஐயோ, இங்க ஒரு மாதிரி பாத்ரூம் போறதுக்கு கூச்சமா இருக்குன்னு தெரியல. ஆனா வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு அவ்வளவு. இங்க பாத்தீங்களா, பாத்ரூம் போகலான்னு பார்த்தா ஸ்பைடர் தான். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பாட்டக்ஸ்ல கிடைச்சி ஸ்பைடர் மேன் ஹெல்ப் பண்ணாங்க. குளியல் ஓவர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர்ல குளிச்சேன். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் பச்சை தண்ணியில குளிச்சு முடிச்சேன். நடுங்குது, ஆனா அப்படியே செட் ஆயிட்டேன் நானு. வாங்க போவோம். அர்ஜுன் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான்டா. ஹே மச்சா, சாக்கு வச்சா பிரெட் ஆம்லெட். ஆகா, பட்டர் போட்டிருக்காங்கடா. சாம எக்ஸ்ட்ரா பட்டர் வேற கொடுத்துருக்காங்கடா. நான் வாங்கினது சக்சுகா. அக்ஷுக்கா பாருங்க. இல்ல கீழே இருக்குடா. கீழே இருக்கு. வெடி வச்ச மாதிரி கத்துறேன். ஸ்வீட்டர். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணா, மிளகா பொடி கொடுத்தா தின்னுட்டு இருப்பான். ஆமா, ஸ்வீட்டு டேஸ்டாகவும் இருக்கு. இருந்ததே 3 மார்ஷ்மெலோ 3 எடுத்து 4 மார்ஷ்மெலோ 4 எடுத்துக்கிட்டேன். 2 உங்களுக்கு கொடுத்துட்றேன். சாக்லேட் பிடிக்குன்றவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கா? என்னடா இவ்வளவு திக்கா இருக்கு? பக்ஷி அமைதியா இருங்க. பக்ஷிராஜன் அங்க போனா காடை 65 முயல் எல்லாம் திங்க வேண்டியது. இங்க வந்து குருவி இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு போய் பேச வேண்டியது. நடிக்காதீங்க. அடிச்சது உடனே தான்டா. அக்ஷயகுமார இந்தியாவே அடிக்குது. ஆமா. இவ்வளோ பெருசாக இருக்குங்க. அப்படியே நசிக்கிட்டு ரொம்ப நசிக்கிட்டு 3 பக்கம். ஸ்மெல் நல்லா இருக்குல்ல. ஆனால் அந்த தேய்ச்சோடனே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வருதுல்ல, அது கையில் பட்டு அரிக்கும். தேய்ச்சதுக்கு அப்புறம் சொல்ற சும்மா சொல்ல ஒரு லெமன் கிளாஸ் எங்க போல அரிக்கும். லெமன் கிளாஸ் அடிக்காது. எப்படி என்னடா இப்படி இருக்கான்? சிசிமாரு மாதிரி இருக்கா? சிசிமாரு மாதிரிடா. இது பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லி தானா. கட்டி இருக்கனால கொலைக்கும். அது வந்து காட் டாக்ன்றனால கட்டி இருக்காங்க. ஈவினிங் அவுத்து விட்டுருவாங்களாம். ஈவினிங் வந்து அண்ணன் நம்ம ரூம் கூட்டு வரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லி ஆயிடுவல்லண்ணே. ஃப்ரெண்ட்லி தான். நாங்க பாத்துக்கிறோம் நைட்டு. கைஸ், இங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அதுக்கு வந்து நாங்க சிசிமாருன்னு பேர் வச்சிருக்கோம். லெஜெண்ட்ரா அவன் பேரு. நாங்க வச்ச பேர் சிசிமாரு, ஆனா அவன் பேர் லெஜெண்ட். chili garlic with potato fry. This one is Vicky special chicken bowl. Paneer bowl with jeera rice. மைல்ட் ஸ்பைஸ் தான்டா சொன்னேன். பயங்கர காரமா இருக்கு. அப்படியே வந்து கம்ஃபர்ட்டிங்கா இருக்கு. மிளகா அரைச்சு போட்டிருக்காங்க. ரைட். பயங்கர காரம். இங்க வந்து உங்களுக்கு வெதரை காட்டுறேன். நல்லா மழை பெய்யுற மாதிரியும் இருக்கு, மழை பெய்யாத மாதிரியும் இருக்கு. நடுவில் இருக்கு. அங்க பாருங்க. ஹாஸ்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா லேட்டாக வரும், ஆனால் டேஸ்ட்டாக வரும். ஸோ இவன் வந்து சில்லி ரைஸ் வாங்கியிருக்கான். நான் வந்து பட்டர் சிக்கன் ரைஸ் போல். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி கார்லிக். பாயில்டு எக் கேட்டேன். அழகாக பாயில் பண்ணி பெப்பரு சில்லி பவுடர்லாம் போட்டுட்டு மசாலா ஆம்லேட். ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து லஞ்ச். சில்லி கார்லிக் ரைஸ் வித் சிக்கன். நான் இந்த மாதிரி தான் வரும்னு நினைச்சேன். ஒருவேளை மாற்றி எடுத்துட்டோம். இல்லை, நீங்கள் வச்சு தானே. இது நல்லா ஸ்பெஷல். இவனுக்கு மட்டும் மாட்டிக்கிட்டான், காரமாக வாங்கிட்டான்.
ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு வெஜ்ஜு சொன்னேன், வெஜ்ஜில் காரமாக மாட்டேன். A few moments later. இது என்னது? பட்டர் சிக்கன் ரைஸ் பவுல். பட்டர் சிக்கன். பெப்பா ரெக்கமெண்டேஷன். அவர் அங்கேருந்து பார்த்து நம்மளை மேலே போக சொல்கிறாரு. மேலே போங்க, மேலே போங்க. இங்கே பாருங்க, இது எதோ ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க மேலே. ஊஞ்சல் இருக்கு. ஸ்விங் இருக்குன்னு சொன்னாங்களே. எனக்கு ப்ரோ தள்ளி விட்டுறாதீங்க ப்ரோ. ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. அந்த டைட்டில் கார்டு மட்டும் போனேன். அந்த 10 சதறல் பூம்பாறையில தான் இருக்கும் போதே வந்து ஓஜியோட ஃபர்ஸ்ட், அதாவது குட் பேட் அக்ரியோட ஃபர்ஸ்ட் ஓஜி சாங் வந்திருக்கு. அதை நம்ம பார்த்துருக்கோம், இப்போதான் போட்டிருக்காப்புல. ஸோ 55 மினிட்ஸ் ஆச்சு பார்த்துட்டோம். 55 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆயிருக்கும். படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஏப்ரல் 10 வந்துருக்கும். ஏப்ரல் 10 தூக்கல் தான். நம்ம தான் Later that same evening. கேம்ப் ஃபயர் போட்டுருக்காங்க. இங்க இந்த குண்டு பல்ப் லைட் தெரியுதா? இங்க இருக்கு கேம்ப் ஃபயர். மடியில் உட்காருங்க ப்ரோ. வேணாம் வைங்க, கீழே வைங்க. டேய் உனக்கு தான் நான் தடவிட்டு இருக்கேன். வந்துட்டான்டா, என் தலைவன் வந்துட்டான்டா. போறான்டா. ஐயோ கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. போடு அவன் இருக்கா. ரிங்குக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். சூப்பரா தம்பி, போடுறா. டேய் நான் கிளம்புறேன்டா. அப்பா கிளம்புறேன். டேய் அப்பா கிளம்புறேன்டா. தூக்க வேணா. அப்பா கிளம்புற. 2 பேர் கிளம்புறோம். நான் சொல்லி வரேன் நில்லு. 2 பேர் கிளம்புறோம்டா. பத்திரமா இருடா, சரியா? என்ன தெரிகிறது? வீட்ல இருந்து என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னு காட்டுறேன். அந்த கூண்டு தள்ளுங்க. ஓகே. சப்பாத்தி வந்து ராஜ் தான் போட்டான். ஒன்னொன்னுலயும் நாங்க நெய் தடவி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் இங்க வாங்கின 2 கிரேவி. தயிர் சாதம் ஸ்டில் சூப்பர். தயிர் சாதம் நல்லா குழைவா வடிச்சிட்டு வெறும் பால் மட்டும் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நைஸ் கட் பண்ணி தாளிச்சு உப்பு போட்டு பிசைஞ்சது. கையே படாம கரண்டியில மட்டுமே பிசைஞ்சது. பால் மட்டுமே, நோ தயிர். டிராவல் ஹீட்ல அப்படியே தயிர் ஆயிடுச்சு. 1 hour later. ஃபர்ஸ்ட் நீங்க டூர் போன ஊர் சுத்தமா பின்னாடி போயிடுவோம். இப்போ நீங்க 20 வருஷம் பின்னாடி உங்க எல்லாரையும் நான் அங்க கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் திருப்பதி போற பிளான் பண்ணோம், நானும் ஃப்ரெண்டும். அந்த ஃப்ரெண்டு தெலுங்கு, ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணோம். லாஸ்ட் மூமெண்ட்ல அவன் வரல. KJTC பஸ். நான் போயிட்டு பஸ்ல உட்காந்துட்டேன். டிக்கெட் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. கரெக்டா கிளம்புற நேரம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் எனக்கு ரொம்ப கோவம். அதே பஸ்ல நான் டிராவல் பண்ணி நான் திருப்பதி போயிட்டேன். ஏதோ லாங்குவேஜ் தெரிஞ்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து மண்டே ஆபீஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோன்னு கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. அப்ப சொன்னாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு அந்த பையன் மேல இருந்த கோவம் அப்பவே போயிடுச்சு. அப்பவே பெர்மிஷன் போட்டு பெருங்குளத்துல அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க நேட்டிவ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கனால எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டே கொடைக்கானல் தான். அப்போ வந்து எனக்கு என்ன ஏஜ்னு கேட்டிங்கன்னா 8 வயசு. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பணும். அது என்ன தெரியுமா, மகேந்திரா வேன். அந்த பழைய வேன், இப்போ அது வர்றதே இல்லை. அப்போல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸ்டேரிங் திருப்புனா தான் வண்டி ஓடும், ஆக்சிலேட்டர் இருக்குன்னுலாம் தெரியாது. ஸ்டேரிங்கில் தான் வண்டி ஓடுது. இப்படி திருப்புறாரு இங்கிட்டு போகுது, இப்படி திருப்புறாரு இங்கிட்டு போகுது, ஓடு. அப்போ வந்து ஹேர் பின் பெண்ட்லாம் வருமா. எங்கள் ஃபேமிலியில் வந்து வாந்தி கேஸ் ஜாஸ்தி. ஒரு 2 ஹேர் பின் பெண்டுக்கு ஒரு தடவை வண்டி நிறுத்திடுவாங்க. அப்படி வந்து என்னன்னா இங்கே ஸ்டே பண்ண மாட்டோம். எங்களுக்கு இங்கேருந்து நேட்டிவ் கிட்ட தான். 4 ஹவர்ஸில் வீட்டுக்கு போயிடுவோன்றனால ஏர்லி மார்னிங் கிளம்புனோன்னா ஒரு 11 மணிக்கு இங்கே வந்துடுவோம். ஒரு நாள் சுற்றிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6-7 கிளம்புனோம்னா நைட் 11க்கு வீட்டுக்கு போயிடும். டே ட்ரிப்பே இவங்களுக்கு கொடைக்கானல் ட்ரிப் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பா? அது நான் வந்து சிபிஎஸ்ல படிச்சேன். ஏண்டா பாரா, கொடைக்கானல் வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சவனா. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே ஆக்ரா போயிருக்கான். நான் இன்னும் ஆக்ரா போனது இல்ல. அது ஒரு ஏதோ ஸ்கூல்ல ஆக்ராலாம் கூட்டு போறாங்களாடா? எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான்டா கூட்டு போனாங்க. ட்ரெயின்ல போனோம் இங்க இருந்து. ட்ரெயின்ல அப்பவே வந்து ஸ்லீப்பர்ல உட்கார்ந்து கார்ட்ஸ்லாம் ஆமாடா. 2 நாள் ஆகும்டா டெல்லி போனோம். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போனாங்க. அவரே பேண்ட் இருக்கு, என்னடா இது, ரூம் போனா பெட் எல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணா ஒரு மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் ரூம் விட்டே வரல. சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கீழே வந்தா பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து எதேதோ சாப்பாடு வச்சிருந்தாங்க.
பெரிய ஸ்ப்ரெட். என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வேற ஒரு பயம், இது எடுத்தா காசு கேட்பாங்களா, இது எடுக்கலாமா, இல்ல இது தப்பா, இல்ல இது வேற ரொம்ப மாதிரி நான்லாம் வந்து தெரியல எவ்வளவு இன்ட்ரோவர்ட் வந்து ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ அது சாப்பிட்டுட்டோம். அதுக்கடுத்து அங்கே டெல்லியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆக்ரா தாஜ்மஹால் கூப்பிட்டு போனாங்க. தாஜ்மஹால் இப்படி பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தோம். இது என்ன பண்ணாங்க, என் கூட வந்த ஃப்ரெண்ட் எல்லா ஃபோட்டோ எடுத்தான்டா, ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்கலடா. இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. இப்போ வரைக்கும் நான் ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இல்லடா. ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் யார் ஞாபகம் இருக்கா? இருக்கானா? அவன் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அப்ப கூட அந்த போட்டோ கொடுத்தா கூட நான் நெகட்டிவ் கொடுத்தா கூட போதும், நாங்க பிரிண்ட் போட்டுக்கிறோம். நீ சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஸ்கூல் ட்ரிப் தான். ஸ்கூல் ட்ரிப் கிண்டி பார்க் போனோம். ஏய் இவன் தாண்டா ஓஜி. கிண்டி பார்க் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் எப்பவும் கூட இருக்கிற 4-5 ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கூட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு இந்த முதல்ல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி போயிட்டு மிஸ்ஸிட்டு அடி வாங்கிட்டு போய் கூட்டத்துல உட்காந்து கிண்டி பார்க், ஸ்னேக் பார்க் உள்ள எல்லாமே தெரியும். ஆமா இருக்கு. கரடி எல்லாம் கூட இருக்கு. கரடி முதல்லலாம் இருக்கும். எங்க வீட்ல எங்க அப்பா ட்ரிப்புக்குன்னு ஒண்ணு கூட்டு போனாரு. கன்னியாகுமரி வரைக்கும் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு போனோம். எப்படி போனோம்னா, நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி போனீங்களா? அதுதான் எங்க ட்ரிப். அடி சக்க. அப்பா அம்மா நானும் தங்கச்சி போற வழியில தான் எனக்கு வந்து நிறைய ஊர்ல அப்பதான் தெரியவே வந்து. எக்ஸாம்பிளுக்கு 2 ஊர் சொல்லுங்க. மணப்பாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அது எப்படின்னா முறுக்குன்னு அந்த ட்ரெயின்ல வித்துட்டே வந்தோம். நாங்க ட்ரெயின்ல போனோம். அதுக்கப்புறம் கொடைக்கானல் ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அந்த ஸ்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கதான் எங்க அந்த ட்ரெயின்ல வந்து ஜன்னல் பக்கத்துலயே ட்ராலியில தோசை வாத்து கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எங்க அம்மா ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரி போனோம். சன்ரைஸ் பார்த்தோம். அப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூர் போனோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து மதுரைக்கு வந்தோம். நாங்க என்ன நடந்துச்சுன்னா, கள்ளழகர் கோயில் போனோம். மலை மேல போனோம். கள்ளழகர் கோயில் மலை மேல போகும்போது என்ன பண்ணோம், நடந்து போனோம். மேல நூபுரகங்க இருக்கு, அங்க போய் குளிக்கலாம் அப்படின்னா. சைடுல ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. சின்ன கோயில் காலியா இருந்துச்சு. உள்ள போனா ஒரு முருகர் இருந்தாரு. அதான் பழமுதிர் சோலை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பழமுதிர் சோலை கடை தானே. இதெல்லாம் அறுபடை வீட்டுல ஒண்ணு. கோயிலே காலியா இருந்துச்சு. ஐயர் கூட இல்ல. இப்போ சாமி எல்லாம் பார்த்தோம், சுத்தணும். ஒரு பிரேக் எடுத்து கொண்டு போன சாப்பாடு அந்த கோயிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு மாடியில் நூபுரகங்க போயிட்டு வந்துட்டோம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது அறுபடையில வீடு பழமுதிர் சோலைன்னு. ஹாய் கைஸ், இவன் பேர் தான் லெஜெண்ட். இவன் வந்து இந்த இடத்தோட காவல் டாக். இவர் தான் காவல் ஆபீசர். இங்க வா லெஜெண்ட். ஐயோ அழகா இருக்காடா. எப்படிடா பிரெட் கொடுக்குறது? கூட நான் கொடுத்துட்டேன். நான் கொடு லெஜெண்ட். இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. நான் இவனுக்காகவே தான் வெச்சேன் அந்த சாயங்காலம். குட் பாய். ஸ்டே. ஏய் வாய் அழகா இருக்குயா. இந்தடா தொட்டு பாருங்க, ஒண்ணும் பண்ண மாட்டான். இந்த லெஜெண்ட் அவனுக்கு கொடு. தருவானா தர மாட்டானா, அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுவானோ. கீழே வச்சிருங்க. சரி. வந்து 3 வயசு தான். அதுதான் 3 வயசு பாப்பாவா நீங்க? சரி 4 வயசு. நவம்பர்ல வரோம். லெஜெண்ட் நம்ம ஹியூமனுக்கு வந்து 7 years = 1 dog year. இப்போ இவனுக்கு 1 வயசுனா நமக்கு 7 வயசு. இப்போ இவனுக்கு 3 வயசு. அப்ப என்னன்னு கால்குலேட். இல்ல சாப்பிட்டு முடிக்கும். ஸ்டே. உனக்கு வந்து பீஃப் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுடா. அது வேணாம். அது இந்த பாரு லெஜெண்ட் இங்க சப்பாத்தி. பிச்சு போடுறா. இல்ல அது அவங்க அதெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்றோம். குடு பாப்பா, நீ ஒன்னு போடுறியா? நான் போடுறேன். வேர் உல்ஃப் மாதிரி இருக்கான்டா. பண்றதெல்லாம் சாப்பிடுறதும் சவுண்டும். சரி லெஜெண்ட் பையா. மூந்து பார்த்துட்டு உனக்கு அக்செப்ட் பண்ணிக்கறான்டா அவன். நம்மளோட ஸ்வெட் மட்டும் தான் உனக்கு தெரியும். அத வச்சு அவன் ஐடென்டிஃபை பண்ணுவான். நமக்கு மட்டும் தான் வரும். அத அதனால வச்சு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். நாய்க்கு வந்து கலர் தெரியாது. அடுத்து நீ வந்தா தெரியும். நாய்க்கு வந்து கலர் தெரியாது. இப்போ நான் 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். என் நாய்க்கு என்ன எப்படி தெரியுது? ஸ்வெட் தான். சூப்பரா இருக்குடா. தொட்டு பாத்தீங்களா? ஒண்ணும் பண்ணாது. அது தெரியும் உங்களுக்கு. நான் என்ன பையனா தான் நான் பிடிச்சிருக்கேன். இதுவே நம்ம பையன். இங்க நீ கிட்ட உட்கார்ந்துக்க பாப்பா கொஞ்சம். அவ்வளவுதான். கடைசி கொஞ்சம் கிட்ட வா. கண்ணை மூடிட்டியே. சூப்பரா மூடிட்டியே. தூங்கிர போறான்டா. ஏண்டா நைட் ஷிஃப்ட்னு நினைச்சேனேடா உன்னைய. தூங்கிட்டு இருக்கியே. நிறுத்துனா கிட்ட போய் பேசு. நிறுத்தி பாரு. பாரு. கை. சரி பண்றான். சரி. பண்றேன்ட்டேன். நாய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. நான் செய்வேன். போதுமா? கையை கொடுத்துட்டாரு. அல்டிமேட்ரா. ஜியோடி உல்ஃப் டாக் மாதிரி இருக்குடா. சரி. வேர் உல்ஃப் அத பார்த்தோனே படுத்து உங்கிட்ட வருவான். தங்கம். நீ கொஞ்சம் தடி விடு. யார் வேணா நீங்க வந்து பெட் பண்ணிக்கலாம். என் வேலை முடிஞ்சு. போறேன்டா, உள்ள போவா. மேலே ஏறலாம். மேலே ஏறி போடு. சரி.
சொரிஞ்சு விடுறேன்னு சொல்லிட்டேன் சொரிஞ்சு விடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி பண்ற நீ? நாட் ஓன்லி அனிமல்ஸ் மடியில வச்சிட்டான்டா தலைய. தூங்க வச்சிருடா. தூங்க வச்சா ஓனர் எனக்கு விரட்டி விட்டுருவாரு. யாரா தூங்க வச்சது இவனை? ஏய் நீ பண்ற பாம்பரிங் அவன் தூங்கிடுவான்டா. பேட் சன் மாதிரி பிஹேவ் பண்றீங்களாடா. எடுத்துக்கிறியா? இப்படி உட்காந்துக்கிட்டுமா? உட்காந்துக்கிட்டுமா? என்ன சொல்றேன்? டேய் ஏதோ புலியோட குடும்பம் நடத்துற மாதிரி புலி கூட போஸ் கொடுப்பாங்க, புலி பொம்மையோட. கைஸ் எதுவும் இல்லை, ஆனால் பால் கொடுத்தோம், குடிச்சிட்டு இருக்கான். அடாடாடாடா.